வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா. இறை தேடல் கொண்ட அனைத்து ஆத்ம உள்ளங்களுக்கும் இத்திருமூல திருமந்திரத்தின் பயன்களும் திருமூலர் சித்தரின் ஆசிகளும் ஈசனின் பரிபூரண அருளும் கிடைக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. இந்த திருமூல திருமந்திரத்தில் நாம் இப்போ பார்க்க போகிறது கல்லாமை, அதாவது உலக கல்வி கற்றும் உண்மை ஞானம் இல்லாமை. பாடல் 310. கல்லாதவரும் கருத்தறி காட்சியை வல்லாரெனிலருட் கண்ணான் மதித்துள்ளோர் கல்லாதார் உண்மை பற்றா நிற்பர் கற்றோரும் கல்லாதார் இன்பம் காணுகிலாரே. அதாவது பள்ளியில் கல்வி கல்லாதவராக இருப்பினும் இறைவனை தன் உள்ளத்தில் வைத்து நினைத்திருந்து இறைக்காட்சியை காணும் பக்குவ அறிவை பெற்றிருந்தால் இறைவன் அருளே கண்ணாக இருந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். இறைவனையே மதித்து தன் மனத்தில் இருத்தி தியானம் செய்வார். கல்லாதவராய் இருப்பினும் ஈசனையே உண்மையாக பற்றி நிற்பார். பரிசுத்தமான உள்ளத்தை கொண்டு விளங்கி ஈசனை சேரும் மெய் இன்பத்தை காண்பர். மெத்த படித்த கற்றாரும் அந்த கல்லாதவர்கள் கண்ட மெய்யின்பத்தை காண மாட்டார்கள் என்கின்றார். பாடல் 311. வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார் அல்லாதவர்கள் அறிவு பலவென்பார் எல்லா இடத்தும் உளன் எங்கள் தம் இறை கல்லாதவர்கள் கலப்பறியாரே. பொருள்: உண்மையான ஞானத்தை அடைந்து இறைவனை உள்ளத்துள் உணரக்கூடிய உயிர்கள் எப்போதும் அவனை வணங்கி பின்பற்றி நல்வழியிலேயே வாழ்கின்றனர். இந்த உண்மை மெய்ஞானம் அல்லாதவர்கள் இறைவனை அடையும் வழிகள் பல உள்ளது என்பார்கள். இந்த ஞானத்தை சொல்லும் எல்லா அறநூல்களும் இறைவனையே அடையச் சொல்லும் ஞான வழி இது ஒன்றுதான். எல்லா இடத்திலும் இருப்பவன் எங்கள் ஈசன், அவனே தம்முள் இருக்கும் இறைவன் என்பதைக் கண்டு இந்த ஞான வழியை கல்லாதவர்கள் அவனோடு கலக்கும் பேரின்பத்தை அறியார்களே என்கின்றார். பாடல் 312. நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலையென்றுணர்வீர்கள் எல்லா உயிர்க்கும் இறைவனேயாயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே. பொருள்: ஊழி காலத்தில் அழிந்து போகும் உலகையும் அதில் உள்ள பொருட்களையும் நிலையாக இருப்பவை என்று நெஞ்சத்தில் நினைத்திருந்து விதியால் வரையறுக்கப்பட்ட காலத்திற்கு அப்பால் ஒரு கணமும் நில்லாத இவ்வுடம்பை நிலையானது என்று இதில் கண்ட இன்பமே மெய் என்று உணர்ந்து வாழ்கிறீர்கள். இறைவன் ஒருவனே நிலையானவன் என்பதை கற்று அறிந்து அவனை அடையும் வழியை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லா உயிரின் உள்ளும் நின்றிருப்பவன் இறைவனே, ஆயினும் அவனை கல்லாத மூடர்கள் நெஞ்சத்தால் காண இயலாதே என்கின்றார். பாடல் 313. கில்லேன் வினைத்துயராக்கு மயலானேன் கல்லேன் அறநெறி அறியாத தகைமையின் வல்லேன் வழங்கும் பொருளே மனத்தினுள் கல்லேன் கழிய நின்றாட வல்லேனே. பொருள்: ஈசனை அடையும் ஞான வழியில் நின்று தவத்தை ஆற்றாமல் மேலும் மேலும் பாவ வினைகளை செய்து அதனால் வரும் துன்பத்தையே அடைந்து மாயையில் சிக்கி இவ்வுலகில் இருக்கின்றார்கள். நல்ல அறநூல்களையும் கற்று உணராமல் அறநெறியில் நடக்காமல் அறியாமை எனும் தன்மையில்தான் வல்லவராக வாழ்கின்றார்கள். பொருளை சம்பாதிப்பதில் குறியாக இருக்கின்றனரே அன்றி வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கும் பரம்பொருளை மனதில் வைத்து தவம் செய்யும் மெய்க்கல்வியை கற்கவில்லை. வினைகளை எரிக்கும் ஞான வழியை அறியாமல் வாழ்நாளை வீணாக கழித்து உலக இன்பங்களில் இருந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்றார். பாடல் 314. நில்லாது சீவன் நிலையென்றெண்ணி வல்லார் அறத்தும் தவத்துள்ளும் ஆயினார் கல்லா மனிதர் கயவர் உலகினில் பொல்லா வினைத்துயர் போகஞ் செய்வாரே. பொருள்: உடம்பினுள் நின்ற உயிர் விதி முடிந்தால் அவ்வுடலில் நிற்காது ஓடிப்போய்விடும் என்று உணர்ந்து கல்வி கேள்வி ஞானத்தில் சிறந்த அறிவுடையோர்கள் அறச்செயல்கள் செய்தும் தவத்தில் இருந்து இறைவனை சேரவும் முயல்வார்கள். இந்த மெய்க்கல்வியை கல்லாத மூடர்களோ கீழ்மக்களாகி உலகினில் வாழ்ந்து கொண்டு பொல்லாத பாவங்களை செய்து பிறவித்துயரை பெருக்கி சிற்றின்ப செயல்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை வீணாக்குகின்றனர் என்கின்றார். பாடல் 315.
விண்ணினின் உள்ளே விளைந்த விளங்கனி கண்ணினின் உள்ளே கலந்தங்கிருந்தது மண்ணினின் உள்ளே மதித்து மதித்து நின்று எண்ணி எழுதி இளைத்து விட்டாரே. பொருள்: விண்ணின் உள்ளே இருந்து உயிர்களுக்கு அருள் செய்பவன் ஈசன். அவன் விளாங்கனியைப் போல உடலில் ஒட்டியும் ஒட்டாமலும் கனி போல விளங்குகின்றான். வானவெளியில் தீயாக விளைந்த அவ்வீசன் கண்ணின் உள்ளே மெய்ப்பொருளாகவும் அதில் விளைந்து நிற்கும் ஜோதியாகவும் கலந்து அங்கும் இருக்கின்றான். அவனை மண்ணின் உள்ளே வந்த மானிடர்கள் தன்னுள்ளேயே மதித்து மதித்து நின்று உணராமல் தாங்கள் கற்றறிவைக் கொண்டு பலவாக தங்கள் எண்ணத்தை எழுதி எழுதி விண்ணிலிருந்து மண்ணில் இறங்கி வந்த ஈசனை அறியாமலேயே மனம் நொந்தார்களே என்கின்றார். பாடல் 314. கணக்கறிந்தார்க்கன்றி காண ஒண்ணாது கணக்கறிந்தார்க்கன்றி கைகூடா காட்சி கணக்கறிந்துண்மையை கண்டண்ட நிற்கும் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே. பொருள்: ஐந்தும் மூன்றும் எனும் ஐந்தெழுத்தான பஞ்சாட்சரத்தையும் அகரம் உகரம் மகரம் என்ற ஓங்காரமான மூன்றெழுத்தையும் அறிந்து அதை கண்ணாக அறிந்து இயக்கும் அறிவை அறிந்தார்க்கு அன்றி வேறு எவராலும் அவனை காண முடியாது. அதை 8 2ஆக்கி கணக்காக ஓட்டும் வாசியை அறிந்தார்க்கு அன்றி மற்றோருக்கு ஞானம் கைகூடாது. ஈசன் காட்சியும் கிடைக்காது. இந்த கணக்கை அறிந்து உண்மையை உணர்ந்து அண்ட உச்சியில் நிற்கும் மெய்ப்பொருளை கண்டு அங்கே தவம் செய்யும் ஞான வழியை அறிந்தவரே கல்வி கற்றவர் ஆவார். இந்த கணக்கை அறிந்தாரே கற்றறிந்த ஞானிகளாம் என்கின்றார். பாடல் 317. கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம் கல்லாத மூடர் கருத்தறியாரே. பொருள்: இந்த சிவஞானத்தில் நில்லாத அஞ்ஞான மூடர்களை காண்பதே கூடாது. இந்த ஞானம் என்பதை அறிந்து கல்லாமல் பலவும் கற்று குருவாக பொய் வேடமிட்டு வருவோரை நம்பாதீர். அவர்கள் அறிவற்ற மூடர்களே ஆவார். ஆதலால் அவர் சொல்படி கேட்டு நடப்பவரும் மூடரே ஆவார். ஞானத்தை கற்றறியாத மூடர்க்கு கல்லாதவரே நல்ல நண்பராய் இருப்பார். இந்த மெய்ஞானத்தை அறியாத மூடர்கள் தன்னையும் அறியார் அவனை அடையும் அறிவையும் அறியாரே என்கின்றார். பாடல் 318. கற்றும் சிவஞானம் இல்லா கலதிகள் சுற்றமும் வீடார் துரிசரார் மூடர்கள் மற்றும் பலதிசை காணார் மதியிலோர் கற்றன்பில் நிற்போர் கணக்கறிந்தார்களே. அதாவது நல்ல ஆசானோடு இருந்து பல நூல்களை கற்றும் சிவஞானம் இல்லாத அறிவற்ற முட்டாள்கள் சொந்த பந்தம் எனும் சுற்றத்தை விட்டு விலகமாட்டார்கள். தன் ஆன்மாவில் அழுக்காக நின்றிருக்கும் ஆணவம் கன்மம் மாயை எனும் மும்மலங்களை அறுக்கும் சிவஞானத்தை அறியாத மூடர்கள் இவர்கள். இந்த சிவஞானம் அடைந்தோரையாவது பல திசைகளும் தேடி கண்டுபிடித்து ஞான உபதேசம் பெற்று தன்னை அறியும் அறிவையும் காணாத அறிவில்லா மடையர்கள் இவர்கள். அறிவை அறிந்து மெய்ஞான கல்வியை கற்று தெளிந்து அன்பில் நின்று தியான தவம் செய்வோரே சிவஞானத்தை அடையும் கணக்கை அறிந்த பெரியோர் ஆவார் என்கின்றார். பாடல் 319. ஆதிப்பிரான் அமரர்க்கும் பரஞ்சுடர் ஜோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் ஓதி உணர வல்லோமென்பர் உள்நின்ற ஜோதி நடந்துணர்வறியாரே. அதாவது ஆதியில் இருந்தே நம் பிராணனோடு கலந்து வந்த பிரானே நம் ஈசன். தேவர்களுக்கும் அவனே பரம்பொருளாக இருந்து ஜோதிச் சுடர் வீசி திகழ்பவன். அஜோதிச் சுடரை தன்னுள்ளே கற்றறிந்த மெய்யடியார் பற்றி தொடர்ந்து தவம் செய்யும் தனிப்பெரும் தெய்வம் ஈசனே. அவனை வேதங்கள் ஓதியும் சாஸ்திரங்களை கற்றும் உணர வல்லோம் என்று அக்கடவுளை காண வல்லோம் என்றும் கூறுபவர்கள் ஈசனை உணராதவரே. இவ்வாறு
கற்ற அறிவால் அகங்காரமாக பேசுபவர் உள்ளத்திலும் அவ்வீசனே நின்று ஜோதி சுடராக ஒளிவீசி இயங்கிக் கொண்டிருப்பதையும் இயக்கிக் கொண்டிருக்கும் தொடர்பையும் அறிய மாட்டார்களே என்கின்றார். அடுத்த திருமந்திர பாடல் நடுவு நிலைமை. பாடல் 320. நடுவு நின்றார் கன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. அதாவது ஆதி அந்தம் என்பதில் நடுவில் அனாதியாக இருப்பவன் ஈசன். சூட்சம உடம்பில் நடுவாக ஜோதியாக நிற்பவன் ஈசன். ஆதி பொருளில் ஆதிக்கும் ஜோதிக்கும் நடுவாக இருப்பது வாசி. இந்த வாசியை எழுப்பி உடம்பினுள் நடுவாக இருக்கும் மூலாதாரத்தில் செலுத்தி 6 ஆதாரங்கள் வழியே மேலேற்றி சூட்சம உடம்பில் நடுவாக நின்ற சுழுமுனையில் சேர்ப்பது யோகம். சுழுமுனையின் உட்புகுந்து நடுவாக நின்ற ஜோதியில் கலந்து நிற்பது தியானம். இந்த நடுவு நிலையில் நின்றார்க்கே சிவஞானம் என்பது சித்திக்கும். இந்த நடுவு நிலையை அறியார்க்கு ஞானம் இல்லை. இந்த நடுவு நிலையில் தவம் செய்வோர்க்கு இவ்வுலக துன்பமும் இல்லை, இறந்து போய் அடையும் நரகமும் இல்லை. இந்த நடுவில் நின்று ஈசன் அருள் பெற்றோரே யமனை வென்று இரவா நிலையுடன் இருந்த வானுலக தேவரும் ஆவார். இப்படி நடுவில் நின்றவர்கள் கண்ட ஞான வழியில் இருந்தே நானும் நிலையடைந்து நின்றேனே என்கின்றார். பாடல் 321. நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி, நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவோர், நடுவு நின்றார் நல்ல நம்பனும் ஆமே. பொருள்: நடுவில் நின்ற ஈசன் ஆணைப்படியே கார்முகில் வண்ணனாகிய விஷ்ணு நடுவுநிலை தவறாது நல்ல விதமாக காக்கும் தொழிலை செய்து வருகிறான். அதுபோலவே 4 வேதங்களையும் ஓதியபடியே தன் படைப்பு தொழிலை பிரம்மன் நடுநிலையோடு ஆற்றுகின்றான். அந்த நடுவான மெய்ப்பொருளை அறிந்து அதன் நடுவில் நின்ற ஜோதியை பற்றி தவமிருந்த சிலர்தான் மெய்ஞானிகள் ஆனார்கள். நடுவாக நின்றிருக்கும் ஜோதியாக திகழும் நம் ஈசனையே நம்பி நடுவு நிலையில் நின்று தவம் புரியும் நல்லோர்க்கு நல்ல அருளை வழங்குபவன் ஈசன் ஆவான் என்கின்றார். அடுத்து பாடல் 322. நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவர், நடுவு நின்றார் சிலர் தேவரும் ஆவர், நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவர், நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே. பொருள்: இந்த நடுவு நிலையில் நின்று தியானம் செய்பவர்கள் சிலர் முத்தி நிலை பெற்று ஞானிகள் ஆவார். வாசியோகம் செய்து சுழுமுனையாகிய நடுவுள் நின்று தியானம் செய்பவர்கள் சிலர் இந்த யோக ஞானத்தில் சித்தி பெற்று இரவா நிலையுடன் விளங்கும் தேவரும் ஆவார். இந்த நடுவையே பற்றி தவம் புரிந்து அச்சோதி தீயோடு கலந்து தானே அதுவாக மாறி சிவனோட சேர்ந்த சிவம் ஆவார் சிலர். அந்த நடுவில் நின்றாரோடு கூடி நானும் அடியாரோடு அடியாராய் நின்றேனே என்கின்றார். பாடல் 323. தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி ஏன்று நின்றாரென்றும் ஈசன் இணையடி 3 நின்றார் முதல்வன் திருநாமத்தை 4 நின்றார் நடுவாகி நின்றாரே. பொருள்: இவ்வுலகில் தோன்றிய எல்லாவற்றையும் அழித்து ஒன்றுமில்லாது ஆக்குவதும் ஈசனே. அவனையன்றி வேறு எதுவும் நிலையானதல்ல என்பதை உணர்ந்து வாசிக்கொண்டு ஏற்றி ஈசன் திருவடியை பற்றி நின்று தவம் செய்பவர்கள் என்றும் சிவஞானத்திலேயே நின்றிருப்பார்கள். ஓங்காரம் என்னும் 3 எழுத்தால் வாசியை இயக்கி மெய்ப்பொருளில் முதல்வன் என நின்ற ஈசன் திருநாமமாகிய 5 எழுத்தை நாட்டி தவத்தில் நின்றாரே நடுவாகிய ஜோதியில் கலந்து நிற்கின்றார்கள் என்கின்றார் திருமூலர். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.